சோழ நாட்டின் கருவூரில் பிறந்த கருவூர் சித்தர் துள்ளி விளையாடும் பருவத்திலேயே ஆர்வத்துடன் ஞான நூல்களை கற்றார். கருவூராரின் பெற்றோர் ஊர் ஊராகச் சென்று ஆங்காங்குள்ள கோவில்களில் விக்கிரகங்கள் செய்து கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஒரு சமயம் போகர் திருவாடுதுறைக்கு வந்தார். அதை அறிந்த கருவூரார் அவரை சென்று வணங்கி தம்மை அவருடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார். கருவூராரே, உன் குலதெய்வம் அம்பாள், தினந்தோறும் அவளை வழிபடு, அவள் உனக்கு வழிகாட்டுவாள் என்று கூறி வழிபாட்டு நெறிகளை கருவூராருக்கு உபதேசித்தார். போகர் உபதேசப்படி கருவூரார் உள்ளம் உருகி அம்மனை வழிபட ஆரம்பித்தார். போகரின் வாக்கு பலித்தது. கருவூரார் சித்துக்கள் புரியும் ஞானவானாக உயர்ந்தார். கருவூரார் சிவாலயங்களில் தங்கத்தால் சிவலிங்கங்களை உண்டாக்கி வைத்தார். சித்தரின் ரசவாத வித்தையின் மூலம் உருவான அந்த சிவலிங்கங்கள் ஒரு முறை பார்த்தால் செம்பு போலிருக்கும், மற்றொரு முறை பார்த்தால் தங்கம் போலவும் தோன்றும். கருவூரார் காசிக்கு சென்று விஸ்வநாதர் ஆலயத்திலும் தாமிரத்தில் வேதை செய்து தங்கமயமான லிங்கத்தை உண்டு பண்ணி வைத்தார். போகச்சித்தர் தமிழ்நாட்டில் வசித்த காலத்தில் கருவூர் சித்தரும் திருமளிகை தேவரும் அவரின் பிரதான சீடர்களாக திகழ்ந்தனர். சோழ மன்னன் ரணியவர்மன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு பல புண்ணிய தலங்களை தரிசித்துவிட்டு தில்லையை அடைந்தார். சிற்றம்பல திருக்குளமான சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடும்போது தண்ணீருக்குள் ஓம்கார நாதம் ஒலித்தது. அரசருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. தண்ணீரை விட்டு வெளியே எழுந்தவுடன் அந்த நாதம் கேட்கவில்லை. மறுபடியும் தண்ணீருக்குள் மூழ்கினார். ஓம்கார ஒலி தெளிவாக கேட்டது. என்ன இது அதிசயம்? மறுபடியும் மூழ்கினார். கண்ணை திறந்தார். அங்கு ஆடல் வல்லாரின் அற்புத நடனம் கூடவே ஓம்கார ஒலி. அரசர் வியப்பில் ஆழ்ந்து போனார். மறுபடியும் மூழ்கி அந்த அற்புத நடனத்தையும் நாதாந்த ஓசையையும் கேட்டார். தாம் கண்ட காட்சியை ஓவியமாக வரைந்தார். தான் அனுபவித்த இந்த அற்புத இன்பத்தை உலகிலுள்ள அனைவரும் கண்டு அனுபவிக்க என்ன வழி என்று யோசித்தார். இறுதியில் தான் கண்ட வடிவத்தை மிகவும் தூய்மையான சொக்க தங்கத்தில் விக்கிரமாகச் செய்து பொன்னம்பலத்தில் எல்லோரும் தரிசனம் செய்யும்படி அமைக்க வேண்டும் என முடிவு செய்தார். கலப்படமில்லாத சொக்க தங்கத்தில் உருவாக்க வேண்டும். செம்போ அல்லது வேறு எந்த உலோகமோ கடுகளவும் சேர்க்காமல் 48 நாட்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று சிற்பிகளிடம் கூறினார். ஆனால் சிற்பிகள் என்ன முயன்றும் விக்கிரகத்தை முடிக்க முடியவில்லை. ஏதேனும் ஒரு வகையில் விக்கிரகத்தில் குறைவு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. மன்னர் கொடுத்த கெடுவில் 47 நாட்கள் பலனில்லாமல் போய்விட்டன. தில்லையில் நடராஜ திருவுருவம் அமைக்க சிற்பிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற விவரத்தை அறிந்த போகர் தமது பிரதான சீடரான கருவூராரை அழைத்து, கருவூரா, அந்த விக்கிரகம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன், நீ போய் செய்து முடி என்று சொல்லி அனுப்பி கருவூராருக்கு வழிமுறைகளை அறிவித்து வழி அனுப்பினார். 48வது நாள் சிற்பிகளுக்கு மன்னர் கொடுத்த கடைசி நாள். சிற்பிகள் எல்லோரும் சொல்லவியலாத துன்பத்தில் இருந்தார்கள். மரண பயத்தில் தவித்து கொண்டிருந்தவர்கள் முன்னிலையில் கருவூரார் போய் நின்றார். கவலைப்படாதீர்கள், மன்னரின் விருப்பப்படியே ஆடல் வல்லாரின் விக்கிரகத்தை நான் செய்து தருகிறேன் என்று சிற்பிகளுக்கு ஆறுதல் கூறினார். சிற்பிகளோ, தேர்ந்த சிற்பிகளான எங்களாலேயே முடியாத போது உம்மால் எப்படி முடியும் என்றார்கள். என்னால் முடியும், அதுவும் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளாவே என்றார் கருவூரார். விக்கிரகம் செய்வதற்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டார். சிற்பிகள் நம்ப முடியாமல் வெளியே காத்திருந்தனர். ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது. கருவூரார் வெளியில் வந்து, போய் பாருங்கள், உங்கள் எண்ணப்படியே விக்கிரகம் முடிந்து விட்டது என்று சொன்னார். நம்ப முடியாத ஆச்சரியத்தில் சிற்பிகள் உள்ளே நுழைந்தனர். அங்கு கருவூராரால் வடிவமைக்கப்பட்ட அம்பல கூத்தனின் அழகு திருமேனி உருவம் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வெளியே வந்த சிற்பிகள் கருவூராரை வணங்கினர். மறுநாள் சூரியோதயத்திற்கு முன்னாலேயே இரணியவர்மன் நீராடி திருநீற்று கோலத்துடன் சிற்பிகள் இருந்த இடத்திற்கு வந்தார். அங்கிருந்த நடராஜர் சிலையின் அற்புத அழகில் மயங்கினார். சிலையின் ஒளியில் அவர் கண் கூசியது. இறைவா, நீ இங்கு எழுந்தருளிய கோலம்தான் என்னே என்று வியந்தார். அங்கம் அங்கமாக தங்கச் சிலையை பார்த்து வியந்தார்.
தான் வரைந்த ஓவியத்தில் இல்லாத அருள் சக்தி விக்கிரகத்தில் இருப்பதை உணர முடிந்தது. அவர் முகத்தில் மகிழ்ச்சி அதிகரித்தது. சிற்பிகள் பக்கம் திரும்பிய பின்னர், அபாரம், அற்புதமாக செய்து விட்டீர்கள், உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப் போகிறேன் என்றார். அப்பொழுது மந்திரி, மன்னா, சிலையில் இருக்கும் தங்கத்தை சோதித்த பின் இவர்களுக்கு வெகுமதி கொடுக்கலாமே என்றார். அதை கேட்ட மன்னர், சிற்பிகளே, விக்கிரகம் செய்யும் போது தங்கத் துகள்கள் சிந்தி இருக்குமே, அந்த துகள்களை கொண்டு வாருங்கள் என்றார். தங்கத் துகள்களை சிற்பிகள் கொண்டு வந்தார்கள். சோதனை செய்த மன்னர் முகம் கடுமையாக மாறியது. சுத்தமான தங்கத்தில் செய்ய வேண்டும் என சொல்லித்தானே உங்களை நியமித்தேன். சிலையில் சிறிது செம்பை கலந்து என்னிடம் நம்பிக்கை மோசடி செய்யலாமா என்று கடுமையாக கேட்டார். சிற்பிகள் பயந்து நடுங்கினர். அரசே, நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த சிலையை எங்களால் செய்ய முடியவில்லை. அம்பலவர் அடியார் ஒருவர் வந்து இந்த சிலையை செய்தளித்தார் என்றார்கள். மன்னர் திகைத்து விட்டார். அடியார் செய்தாரா? அவரை இழுத்து வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார் மன்னர். உடனே பணியாட்கள் கருவூரார் இருக்கும் இடம் சென்று அவரை அழைத்து வந்தார்கள். கருவூராரை கீழும் மேழுமாக பார்த்த மன்னர், இவரை சிறையில் தள்ளுங்கள், யோசித்து நாளை தண்டனை வழங்குகிறேன் என்று சொல்லி நடராஜர் விக்கிரகத்துடன் அரண்மனையை அடைந்தார். அங்கு விக்கிரகத்தை ஒரு பீடத்தில் வைத்து அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். மன்னர் கண்களிலிருந்து கண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது. திடீரென்று அவர் எதிரே போகர் தோன்றினார். போகரின் பின்னால் தலைகளில் தங்க மூட்டைகளுடன் அவருடைய 5 சீடர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு சீடரிடம் தராசு ஒன்றும் காணப்பட்டது. திடீரென்று அவர்களை பார்த்ததும் மன்னருக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. எழுந்து நின்று கைகளை குவித்தார். மன்னா, நீ சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாயே, அவன் என் மாணவன். இனி எந்த கருவிலும் ஊர்தல் செய்யாத தகுதி கொண்ட அவனை சிறையில் அடைத்து விட்டாய். இதுதானா உன் ஆட்சி என்று கேட்டார். அரசர் குறுக்கிட்டு, சுத்த தங்கத்தில் செய்ய சொன்ன சிலையை செம்பு கலப்படத்துடன் செய்தது அது பெரும் தவறல்லவா? அதற்கேற்ற தண்டனை தான் அது என்றார். சுத்த தங்கத்தில் விக்கிரகம் செய்ய முடியாதே, அதனால்தான் செம்பை கொஞ்சம் கலக்கச் சொன்னேன். அப்படி செய்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு, கேள் என்றார். தூய்மையான சொக்க தங்கத்தில் வடிவம் செய்து வைத்தால் அதிலிருந்து கிளம்பும் ஒளி பார்ப்பவர்களின் கண்களை நாளாக நாளாக குருடாக்கிவிடும். இந்த அறிவியல் உண்மை உனக்கு தெரியாது. அதனால்தான் என் மாணவன் கருவூரான் சிறிது செம்புடன் பலவிதமான மூலிகை சாறுகளையும் சேர்த்து விக்கிரமாக செய்திருக்கிறான். சரி, போனது போகட்டும். இந்தா, நீ தந்த அதே சுத்த மாற்று தங்கம் தராசில் வைத்து நடராஜர் விக்கிரகத்தை ஒரு தட்டில் வைத்தார்கள். மற்றொரு தட்டில் தங்கத்தை கொட்டினார்கள். போகர், அரசே, உன் தங்கத்தை நீ எடுத்துக்கொள் என்று அரசரிடம் கூறிவிட்டு நடராஜரை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பத் தொடங்கினார். மன்னர் திரிகிட்டு போகரின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார். எழுந்திருங்கள் அரசே, நடராஜ பெருமானை உமக்கே தருகிறேன், என் சீடனை எனக்கு திருப்பி கொடு என்று கேட்டார். அதற்கு அரசர், தாங்களே கருவூராரை சிறையிலிருந்து வெளியில் வரும்படி அழையுங்கள் என்றார். அழைப்பை ஏற்ற கருவூரார் வெளியில் வந்தார். அத்துடன் கோவில் அமைய வேண்டிய முறை, எந்தெந்த வடிவங்களை எங்கெங்கு எப்படி வைக்க வேண்டும், நடராஜரை எப்படி பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு கருவூரார் அங்கிருந்து மறைந்தார். கருவூரார் திருவிடைமருதூர் என்னும் தலத்தை அடைந்து இறைவனை நோக்கி குரல் கொடுத்த போது இறைவன் தலையை சிறிது சாய்த்து கருவூரார் குரலை கேட்டு பதிலளித்தார். திருவிடைமருதூரில் இன்றும் சிறிது தலை சாய்ந்த நிலையிலேயே இறைவன் திருவடிவம் காணப்படுகிறது. தஞ்சையில் கோவில் கும்பாபிஷேகம் தடைபட்டு நிற்பதை கண்ட கருவூரார் உடனே கருவறையில் இருந்த சிவலிங்கத்தை நோக்கி சென்றார். எளிதாக அஷ்டபந்தனம் செய்து சிவலிங்க பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் செய்து வைத்தார். மன்னர் கொண்டாடினார். மக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இறைவனும் மனம் களித்தான். தஞ்சையிலிருந்து திருவரங்கம் சென்ற கருவூர் சித்திரை அபரஞ்சி என்ற தாசி சந்தித்தாள். அவரை முறைப்படி வணங்கி வழிபட்டாள். ஞான சாதனையில் தனக்குள்ள சந்தேகங்களை சொல்லி அவைகளை தீர்க்க வேண்டினாள். அவள் ஆர்வத்தை பாராட்டி சந்தேகங்களை தீர்த்து வைத்தார் அவர். மறுநாள் அரங்கரிடம் சென்று அபரஞ்சிக்கு பரிசளிக்க நவாதன மாலை ஒன்றை வாங்கி அதை அவளிடம் தந்தார். கருவூரார் விடைபெறுகையில் அபரஞ்சி வருந்தினாள். நீ எப்போது நினைத்தாலும் நான் வருவேன் என்று கூறி தன் யாத்திரையை தொடங்கினார். மறுநாள் காலை திருவரங்கன் திருமேனியில் இருந்த நவரத்ன மாலை காணாமல் போன செய்தி தெரிந்தது. அது சமயம் கோவிலுக்கு வந்த அபரஜிந்தா கழுத்தில் நவரத்ன மாலை இருப்பது கண்டு அனைவரும் திகைத்தனர். பஞ்சாயத்து தொடங்கியது. பெருமானின் நகை உன்னிடம் எப்படி வந்தது என்று அனைவரும் கேட்டனர்.
அபரஞ்சியும் இந்த பள்ளி கொண்ட பெருமானின் சார்பாக கருவூரார் கொடுத்த பரிசு என்று அமைதியாக பதில் சொன்னாள். கோவில் அதிகாரி திடுக்கிட்டார். கருவூரார் எங்கே? அபரஞ்சிதா மனதார கருவூராரை நினைத்தவுடன் அவர் தோன்றினார். இந்த பிரச்சனைக்கு அரங்கரே பதில் சொல்வார் என்றார். அது சமயம் எல்லோரும் கேட்கும் வண்ணம், நீங்கள் எல்லோரும் எனக்கு அலங்காரம் செய்து பார்க்க நினைக்கின்றீர்கள். நானோ என் அடியார்களை அலங்காரம் செய்து பார்க்க நினைத்தேன். நான் தான் அபரஞ்சித்துக்கு நவரத்ன மாலையை கருவூரார் மூலம் அளித்தேன் என்று அரங்கர் அசரீரி மூலம் சொன்னார். உண்மையை உணர்ந்த ஊரார்கள் கருவூராரிடம் அபரஞ்சிதாவிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அரசு செல்வாக்கும் ஊரார் செல்வாக்கும் கருவூராருக்கு இருப்பதைக் கண்ட அந்த ஊர் அந்தணர்கள் பொறாமை கொண்டனர். அவரை வம்பில் மாட்டிவிட எண்ணம் கொண்டு மதுவையும் மாமிசத்தையும் கருவூராரின் வீட்டில் மறைத்து வைத்தனர். அரசரிடம் சென்று கருவூராரின் வீட்டில் மது மாமிசம் இருப்பதாக கூறினார்கள். அரசரின் ஆணைப்படி கருவூராரின் வீடு கடுமையான சோதனைக்குள்ளானது. ஆயினும் அங்கே பூஜைக்கு உண்டான பொருட்களும் யாகத்திற்கு உண்டான பொருட்களும் தான் இருந்தன. மன்னன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரினான். தன்னை முட்டாளாக்கிய வேதியர்கள் மீது கடும் கோபம் கொண்டான். கருவூரார் அரசரை சமாதானப்படுத்தினார். அவமானமடைந்த வேதியர்களுக்கு கருவூராரின் மீது கடும் சினம் ஏற்பட்டது. வேதியர்கள் ஒன்று கூடி அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் துரத்தினர். வேதியர்கள் நோக்கத்தை புரிந்து கொண்ட கருவூரார் அவர்களுக்கு பயந்து ஓடுவதைப் போல திரு ஆணிலையப்பர் கோவிலுக்குள் ஓடினார். கோவிலுக்குள் ஓடிய கருவூரார், ஆணிலையப்பா, பசுபதீஸ்வரா என்று கூறி அழைத்து கருவறையிலிருந்து சிவலிங்கத்தை தழுவினார். இனி எந்த கருவிலும் ஊறுதல் இல்லாத கருவூரார் இறைவனுடன் இரண்டர கலந்துவிட்டார். கருவூராரை துரத்தி வந்தவர்கள் இந்த தெய்வீக காட்சியை கண்டார்கள். தங்கள் தவறுக்கு பரிகாரமாக ஆணிலையப்பர் கோவிலில் ஒரு தனி சந்நிதி அமைத்து அதில் கருவூராரின் வடிவத்தை அமைத்து வழிபட்டனர். கருவூராரின் சிலை தஞ்சை பெரிய கோவிலிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது.